இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 35, துறவு, குறள் எண் 350. இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். அதாவது இந்த குறளில் ஒரே வார்த்தை 6 தடவை வரும். அதை நீ பார்த்துக்கிறீங்க. அதாவது 7 சீர்களை கொண்டது, 6 தடவை வரும். பற்றுக பற்றற்றான் பற்று, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லா பொருள்களையும் பற்றி நின்றே பற்ற இறைவனை ஓதிய வீட்டு நெறியை இதுவே நன்னெறி என்று மனத்து கொண்டு அதுகண் உபாயத்தை அம்மனத்தால் செய்க விடாது வந்த பற்று விடுதற்கு என்கிறார். அதாவது ஒரு உயிர் ஏதேனும் ஒன்றை பற்றி கொண்டே நிற்பதே உயிரினுடைய இயல்பாக உள்ளது. அதுதான் உயிரினுடைய இயல்பு. எனவே அது ஒன்றை விட வேண்டும் என்றால் அதைவிட நல்ல உயர்ந்ததை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றுவதற்குத்தான் அதுதான் இறை. அந்த இறை பக்தியை, அதாவது அப்படி விடுகின்ற ஒன்றை விட சிறந்ததாக இருக்க வேண்டும். அங்கனம் சிறந்ததாக இருக்கின்ற ஒன்றுதான் இறை. அந்த இறை பற்றினால் அகப்புறப்பற்றுகளை விட முடியும். இந்த உயிர் உடல் எடுத்து உலகில் வாழ்வதன் நோக்கமே இதுதான். என்ன சில பேர் அவர் என்னமோ சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று, அவங்க கரெக்டாக இதில் சொல்லிட்டாருங்க. இந்த உயிர் உடலெடுத்து வாழ்வதன் நோக்கமே இதுதான் சொல்லிட்டார். இறை வழிபாடு தான், இறை பக்திக்காகத்தான் இந்த உயிரை. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. கடைசி குறளுங்க. என்றைக்குமே ஒரு கடைசி குறளில் ஒரு முத்திரை விதிப்பார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குறள். மாணவ செல்வங்களே, தயவு செய்து நீங்களும் தொடர்ந்து திருக்குறளை படித்து வருங்கள். அதன்படி நடங்கள். தங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.